வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ஜென்ரல் கொஷின், வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா, நம்ம எப்படி சனி பெயர்ச்சியை ஃபாலோ பண்ணோம், டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன், எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் தான் டாமினேட் பண்ண போகுது. அது தனித்தனியாக உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்ற கிளியராக பார்ப்போம். எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் தான், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் இல்லாமல் உங்களால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய கிளியரான நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, என்ன தசா, என்ன புக்தி, பிளானட்டரி பொசிஷன், இந்த அடிப்படையான ரீடிங் நீங்கள் எடுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் அதுக்கு நான் நிறைய கிளியரான வீடியோஸை கொடுத்துருக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளோடது. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸுடைய நம்பர்ஸ். நிறைய சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம், தேவையானதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷம் ராசி. ஸோ மேஷம் ராசி உங்களுக்கு பெயர்ச்சிகளுடைய இந்த காம்போ என்ன செய்யும், ஏப்ரல் மாத ராசி பலனில் நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா, உங்களுக்கு 14th ஆஃப் ஏப்ரல் சூரியனுடைய அந்த பேச்சை தான் தமிழ் புத்தாண்டு. ஏன்னா சூரியன் எப்போல்லாம் உங்களுக்கு மேஷமில் வர ஒரு ஆண்டுடைய துவக்கம். இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, சனி உங்களுக்கு 12th ஹவுஸில் சார்ஜ் எடுத்திருக்கு. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கலாம். முதல் சுற்று உள்ளவங்களுக்கு அது 7.5 சனி. உங்களை வாழ்க்கையில் இட்ஸ் அ டெஸ்டிங் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை அது செகண்ட் ரவுண்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பொங்கு சனி. நீங்கள் வளர போகிறீங்க, ஆனால் நிறைய சவால்களை சந்தித்து தான் நீங்கள் வளர போகிறீங்கன்றது அது கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன். மூன்றாம் சுற்று, தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அது மங்கு, அது ஆரோக்கியம், உங்களோட வாழ்க்கையுடைய நிலைகளுக்கு சில சோதனைகளை கொண்டு வரும். இது தேர்ட் ரவுண்ட், அது ஆஃப்டர் அபவ் 16 வச்சுங்க. இப்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன், புதன், சனி, ஈவன் ராகு, சூரியன், 5 கிரகங்களும் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா 12ஆம் இடத்துல தான் இருக்கும். இதில் சூரியன் மட்டும் 14th ஆஃப் ஏப்ரலில் அந்த டிரான்சிஷன் கரெக்டாக மேஷத்துக்கு வந்துடும். ஸோ சூரியன் உச்சம் அடையும். சுக்கிரனும் உச்சம் தான் இருக்குது, பட் ராகுவோட இருக்கும், சனியோடையும் இருக்கும். இப்போ சனி 12th ஹவுஸ்க்கு வந்தாச்சு, நெருங்கியாச்சு. சூரியன் அங்கே ஒரு 15 நாட்கள் இருக்கார். குரு மட்டும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆதரவான விஷயமா 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருப்பார். செகண்ட் ஹவுஸில் அவர் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க. இதுதான் பிளானட்டரி பொசிஷன். சரி, எல்லாமே சொன்னோம். ஒரு முக்கியமான கிரகம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன், மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சேர்ந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய மந்த் இது. நீச்சம்னா பலகீனமான இடத்துக்கு அவர் போகிறார். இதில் அதுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. என்ன விதிவிலக்கு அப்படின்னா, செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகிறதுனால சந்திரன் ஒரு வேலை மேஷத்தில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை, அது மந்தோட துவக்கத்துலேயே உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. மறுபடியும் 9th and 10th இந்த ரேஞ்செல்லாம் உங்களுக்கு செவ்வாயோட இணையக்கூடிய நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கும். அகெயின் விருச்சிகத்தில் சந்திரன் போகும்போதும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆக்டிவேட் ஆகும். அகெயின் செவ்வாய்க்கு 7th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும்போதும் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 30 days, 30 நாட்கள் வச்சுங்க ஏப்ரலில். 30 நாட்களில் உங்களுக்கு ரஃப்லி ஒரு 10லேருந்து 11 நாள் இந்த நீச்ச பங்கத்துக்கு வழி வகுக்கும். ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும், கண்டினியூவாக இருக்காது. சரி, இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கலாம், பலன் என்ன, ஏப்ரல் மாதம் என்ன நடக்க போகுது. ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. இந்த லைஃப் அப்படியே போனால் போதும், இந்த வேலை அப்படியே கண்டினியூ ஆனால் போதும், இந்த வாழ்க்கை அப்படியே கண்டினியூ ஆனால் போதும், ஏதோ ஓரளவுக்கு இது ரொம்ப சிம்பிளாக அழகாக போனால் போதும் நினச்சிங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லை. சப்போஸ் ஜாபில் உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பமோ ஒரு தயக்கமோ ஒரு கலக்கமோ வருது, மாற்றிடலாமா, ட்ரை பண்ணலாமா, வேறு ஏதாவது முயற்சி பண்ணலாமா, இல்லை வேறு யாருக்கிற ஹெல்ப் கேட்கலாமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஏன்னா இப்போ தான் அந்த 7.5 சனி வந்தால் தான் மைண்டில் நிறைய விஷயம் தோணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா 7.5 சனி எங்கே உங்களுக்கு விரைய சனியாக வந்துருக்கு. இந்த விரைய சனி அதுவும் ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். ஸோ ஏப்ரலில் உங்களுக்கு பலவிதமான எண்ண அதிர்வுகள் அப்படியே ஓடும், அது இதுன்னு ஓடும். பட் என்னுடைய ஒரு ப்ரிடிக்ஷனாக நான் என்ன சொல்கிறேன்னா, இதை அப்சர்வ் பண்ணுற மந்த்தே தவிர முயற்சி எடுத்து ஒரு சேஞ்சஸை உடனே அக்செப்ட் பண்ணுற ஒரு மந்த் இது கிடையாது. ஸோ ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், மணி, ஃபினான்ஸ்
இந்த 4 மேட்டர் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, தொழில், நீங்கள் செய்கிற முயற்சி, இந்த 4மே அப்படியே கொஞ்சம் இழுக்கும். விரயம் வந்து தடுக்க முடியாது, செலவு வந்து வந்துட்டு தான் இருக்கும். அதில் அவங்கவுங்க புத்திசாலித்தனமாக அதை வந்து சுபமான விரயமாக, நல்ல விரயமாக, புரோஜனமான விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது நீங்கள் மேஷத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இது எந்த ரவுண்டாக இருந்தாலும் அதுதான் அதுக்கு அர்த்தம். பிரார்த்தனையை கைவிடாதீங்க. எவ்ரிடே இந்த மார்னிங் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க அப்படின்னா ப்ரே காட். உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ, எந்த இறை சக்தி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ், ரொம்ப வருஷமாக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து செஞ்ச பிறகு நீங்கள் வந்து உங்கள் வேலைக்காக வெளியில் கிளம்புங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ரெண்டாவது, ஒரு வேகமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏப்ரல் மாதம் 2025 சரியான மாதமாக நான் ப்ரிடிக்ட் பண்ணல. அதனால் ரொம்ப ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணி ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருப்பீங்கிறது என்னுடைய முதல் கருத்து. ரெண்டாவது, இதே மேஷம் நம்ம வந்து இந்த சமயத்தில் ஒரு ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கூட பரவாயில்ல, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறத அப்படியே அது பாட்டில் கொண்டு போயிடலாம். பட் திருமண முயற்சி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அல்லது அதுக்குண்டான ஒரு முடிவு, அதற்கு இது ரொம்ப ஃபேவரபுளான மந்தாக எனக்கு தெரியல. ஏற்பாடு நடக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அது பிரேக் ஆகும், அப்புறம் ஒரு மாதிரி செய்யும். இதில் பர்டிகுலராக வந்து ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு சோதனை மேல் சோதனையை கொண்டு வந்துடும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 27க்குள்ளே இருக்கீங்க, இல்லை ஒரு வேளை நீங்கள் 30+ இருந்தாலும் கூட இது சம்டைம்ஸ் சோதிக்கும், தசாபுத்தியை பொறுத்து. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சுக்ரன் 12th ஹவுஸில் எக்ஸால்டட், எமோஷனை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணும். பட் ஆனால் அங்கே ராகு கூட இருக்கார், அது 12th ஹவுஸாகவும் இருக்குது. அதனால் அது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அமைப்போட, அந்த புரிதலோட உங்கள் உறவை நீங்கள் தக்க வச்சுக்கொள்ள முடியுன்றது தெரியல. இந்த சமயத்தில் என்ன நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் அவசரத்தில் கோவப்பட்டு ஏதாவது வார்த்தை விட்டுறாதீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் அழகாக நீங்கள் ஸ்மூத்தாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கடந்து வரலாம். ஒருவேளை ஏதோ ஒரு கோவத்தில் வேகத்தை ஏதோ ஒன்று பேசிடுறீங்க அப்படின்னா அப்பாலஜைஸ் பண்ண மறக்காதீங்க. இது இந்த சமயத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், மேஷம், உங்களுக்கு இதுதான் வந்து ஒரு சவாலான ஒரு பீரியட். சேலஞ்சஸ் வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணாமல் ஒருத்தரால் முன்னேற முடியாது. சேலஞ்சஸ் உங்கள் எதிர்க்க ரெடியாக காத்துட்ருக்கு, சார்ஜ் எடுக்கணும் நீங்கள். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷன் ரொம்ப நார்மல் ப்ரிப்பரேஷன். நான் ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணுவேன், நான் சிம்பிளாக ரீட் பண்ணுவேன், நான் அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தான் கோ த்ரூ பண்ணுவேன், அப்புறம் நான் போய் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சுபாவமாக இருந்தேன். இனிமேல் நீங்கள் ப்ராக்டிஸ் அதிகரிக்கணும். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, சனி 12th ஹவுஸில் இருந்தார்னா எந்த ரூபத்தில் வேணால் உங்களை சோதிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ ப்ராக்டிஸ் அதிகரிக்கிறவங்களுக்கு அந்த சனி உங்களுக்கு சாதனையாக மாற்றிடும். ஸோ யார் ஒருத்தர் வந்து முயற்சியை வந்து அதிகமான அளவில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து பரிசாக தான் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸை அதிகரிங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். அண்ட் அடுத்தது மூணாவது, இல்லத்தரசிகள், பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஃபேமிலி, இன்கம், ஜாப் ஆர் பிஸ்னஸ், ஃபேமிலியில் வந்து இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதுலேருந்து வரக்கூடிய அந்த எமோஷ்னல், இந்த பாண்டிங்கில் வரக்கூடிய எமோஷ்னலாக நீங்கள் வந்து என்னமோ எதிர்பார்க்குறீங்க, என்னமோ ஒரு சப்போர்ட்டை ட்ரை பண்ணுறீங்க, என்னோ ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. பட் இந்த சமயம் உங்களுக்கு எல்லாரும் கை கொடுப்பாங்களான்னு நம்ம வந்து சொல்ல முடியல. நீங்கள் வந்து ஆல் அலோன், தனியாக அதை சம்டைம்ஸ் ஃபேஸ் பண்ணுற சூழ்நிலை கூட வரலாம். பட் எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க. ஒரு சைக்கிள் தான் இது. இந்த சைக்கிள் மாதிரி இது சேஞ்ச் ஆகிறதுனால சனி 12th ஹவுஸில் வந்தார்னா உங்களுக்கு வந்து நிறைய வேலை பலுவும் நெருக்கடியிலையும் அதிகமாக கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் அதுக்கு தயாராகணும். நீங்கள் வந்து பொதுவாகவே மேஷம் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு ராசின்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் தேவைப்படும். பட் ஒரு கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் ஆர் ஜாப் இது மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுற ஒரு ராசி தான் உங்களுடைய ராசி. உங்களோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். அதை வந்து நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி இந்த முறை யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் பிளான் சிங்கிளாக பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் வரும் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து. இதுக்கப்புறம் மேஷ ராசியை சேர்ந்த நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக நான் சொல்கிறது மிடில் ஏஜ், சப்போஸ் யங்ஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து லெஸ் தென் 30, உங்களுக்கு வந்து மெயினாக ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய பைக், உங்களுடைய கார் ஆர் எனிதிங், நீங்கள் ஒரு ட்ரைவ் பண்ணுறீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க,
நீங்கள் ஈவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஈவன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணீங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் பிலாங்கிங்ஸ். உங்களுடைய வாகனத்தில் பயணம் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் ஹெல்மெட் போட்டு போங்க. வெஹிக்கிள் கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுங்க. ஸோ எப்போவுமே சேஃபாக இருங்க. டேர்னிங்கில் ரொம்ப ஸ்பீடு போகாதீங்க. டேர்னிங்கில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கங்க. பார்க் பண்ணும்போது டேர்னிங் ரிவர்ஸ் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா சனி 12th ஹவுஸில் வந்திருக்காருன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸலண்ட் டிரைவராக இருக்கலாம், நேரம் அந்த மாதிரி ஏதாவது ஏடாகூடமாக பண்ணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராமல் உங்களை காப்பாற்றிக்கும். நான் சொல்கிறது கூடுதல் விழிப்புணர்வாக இருந்தால் நடக்க போது நீங்கள் பார்த்து அலர்ட் உஷாராகிடுவீங்க. நீங்கள் விழிப்புணர்வாக இல்லைனா என்ன நடக்கும்னா, நடக்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியாது. அதை வந்து நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். 7th சனினா வந்து ஆபத்தெல்லாம் வர்றது கிடையாதுங்க. அலட்சியமாக இருக்கவங்களுக்கு அந்த அலட்சியத்தினால் வரக்கூடிய விளைவுகள்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்தது வந்து ஆரோக்கியத்தில் நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 7th சனி வரும்போது புதுசாக ஒரு டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன், புதுசாக ஒரு ஒரு டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன், புதுசாக ஒரு நான் ட்ரை பண்ணுறேன், புதுசாக ஒரு தெராப்பி ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இல்லை உங்களுக்கு பொருந்தாத ஒரு டெஸ்ட் கூட பண்ணாமல் அப்படி ஒன்று ட்ரை பண்ணாத இருந்தால் நல்லது. ட்ரை பண்ணுங்கள், பட் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அடுத்தது நான் சொல்கிறது லாஸ்ட்டாக சீனியர்ஸ். ஒருவேளை நீங்கள் 60+ மேஷ ராசியாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த 7th சனி அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் மனம் சூழ்நிலைகளை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக அப்படி கொண்டு வரும். இப்போ உங்கள் அனுபவமாக இல்லை இந்த சனியுடைய தாக்கமானது தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். உங்கள் அனுபவம் ஒரு பக்கம், இந்த சனியுடைய தாக்கம் ஒரு பக்கம். இது ரெண்டும் மோதும் எது ஜெயிக்க போகுது அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக மேஷம் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து, ஒரு கோவப்படுறீங்க, ஒரு மாதிரி எல்லார் மேலேயும் ஒரு கடுக்கடுன்னு ஆகுறீங்க, ஒரு எரிச்சல் வருது, கொஞ்சம் நீங்கள் சாந்தமாக இருக்க பழகலாம். நிறைய எதிர்பார்ப்புகள் மற்றவங்க மேலே இருந்ததுன்னா அதை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அப்படியே குறைக்க முடியுமோ அதை குறைத்து கொள்ளலாம். இதுதான் என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கும் நான் வந்து அனலைசிஸ்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அக்யூரேட்டாக நிறைய பேர் மெசேஜ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன போடுறீங்க அப்படின்னா, இந்த பொது பலன் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பணம் வரும். உதாரணத்துக்கு ஒரு ரிஷப ராசிக்கு நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஆனால் சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கடனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதேமாதிரி துலாமுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன், மிதுனம் நல்லா கொடுத்துருக்கேன். இது ஆனாலும் நீங்கள் கொடுக்குற மெசேஜ்லாம் நான் வந்து பார்க்க தான் செய்கிறேன். அப்போ வந்து நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு முறையும் சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முதல்ல நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்கணம் என்ன. உங்கள் லக்கணம் தான் வந்து உங்களுடைய விதி. லக்கணம் என்றால் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய விதி என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் பாதை எப்படி போக போகுது. உங்கள் ராசி என்பது உங்களுடைய எமோஷன், உங்களுடைய மூடு, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ப்ரேயர்ஸ், அதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய சரீரம், உங்கள் சரீரம் என்ன அனுபவிக்க போகுது. ஸோ உங்களுடைய லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவா இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்ற முடியுமா. அடுத்தது உங்களுக்கு என்ன தசாபுத்தி, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன. இதை நீங்கள் வந்து முதல்ல ரீடிங்கை வந்து உங்கள் மைண்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ரீட் பண்ணி உள்ளே ஏற்றிடணும். உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து எந்தெந்த பிளானட் எந்த ஹவுஸில் இருக்குது, கன்ஜெக்ஷன் ஆகிருக்கா, பார்வையில் இருக்கா, ஸோ எப்படி பொசிஷன் எடுத்திருக்கு, வக்கரம் அடிச்சிருக்கா, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கா, ஏதாவது யோகத்தோடு இருக்கா, இல்லை தோஷத்தோடு இருக்கா. அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு டிரான்சிட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லக்னம், ராசி, நட்சத்திரம், தசா, புத்தி, பிளானட்டரி பொசிஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நான் அதுக்கு தான் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு ராசின்ற பலன் நான் சொல்லும் போது அது ஒரு வார்த்தை. உங்கள் லக்னமாக இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். 2 வீடியோவை நீங்கள் பார்க்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 2 வீடியோ பார்க்குற மாதிரி வரும். ஒன்று வந்து உங்கள் ராசிக்காகவும், ஒன்று உங்கள் லக்னத்துக்காகவும் பார்த்து அதை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்த் சார்ட்டு தான் நான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்.in போய் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும்னு சொல்கிறேன். உலகத்தில் எந்த முள்ளாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு சாஃப்ட் காப்பி தான், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். இது ஒன்று. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. போடும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டா ஆர் பர்சனல் கொஷின் போட்டிங்கன்னா என்னால் ஒரு ஹாரோஸ்கோப் ரீட் பண்ணாமல் அதை பற்றி ப்ரிடிக்ஷன் தர முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன்னா அடுத்த வீட்டில் அதை ஆட் பண்ணி தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நிறைய பேர் காம்போ கேட்டிங்க, நான் காம்போ பண்ணி கொடுத்தேன். எல்லா பிளானட்டோட காம்போ கேட்டிங்க, காம்போ பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷத்துடைய காம்போ கேட்டிங்க, அதையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். சனி பேச்சுடைய காம்போ ஒன்று கேட்டிங்க, அதையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா 12 ராசி, அதில் வந்து 9 பிளானட்ஸ்,
அதில் ஈச் அண்ட் எவ்ரி ராசிக்கு நான் வந்து காம்பினேஷன் வந்து 12 லக்னா, ஒரு ராசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து 12 லக்னாவை நான் கம்பைன் பண்ணி அதுக்கு 9 பிளானட்ஸை பொசிஷன் எடுத்து அதை நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்து அடுத்த ராசி மாறும்போது மறுபடியும் 12 லக்னா வேறு மாதிரி மாறும், மறுபடியும் 9 பிளானட்டோட பொசிஷனை மாறும். இதை பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டேட்டா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வரியாக எழுதுறீங்க. ஆனால் அதுக்கு என்னால் எப்படி ஆன்சர் கொடுக்க முடியும்? என் நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிங்க. நான் அதை படிக்கிறேன், ஆனால் என்னால் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுங்க. ஏன்னா உங்கள் சார்ட் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டேட்டா பற்றிலாம் போட்டுறீங்க. அதெல்லாம் வந்து 1 to 1 வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். இது 2வது கிளாரிட்டி. 3வது, இந்த சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்க. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கப்படி கோயிலில் வந்து திருநள்ளாறில் வந்து 2026 தானே சொல்கிறாங்க, நீங்கள் 25 சொல்லி எது உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வாக்குப்பளிதல், நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்குப்பளிதல், அவங்க வந்து பல நூற்றாண்டு காலமாக ஒரு பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய முறையை வந்து கையாளுறாங்க. அதுதான் வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அது பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், வாக்கிய பஞ்சாங்கம். அவங்க வந்து திருக்கோயிலுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செய்வதற்காக அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. அது அவங்களுடைய மரபு. அதில் வந்து நம்ம எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா அது வந்து கோயிலுக்காக செய்யக்கூடிய ஒரு வாக்கிய பஞ்சாங்கம். அதன்படி சனி வந்து இந்த டைமில் தான் மாறுறான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு பழமையான ஒரு விஷயம். திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்னா, திருத்தி எழுதப்பட்டது. இப்போ வந்து இந்த பூமி வந்து அந்த ரேகைகள்லேருந்து நகர்ந்து போகிறதுனால தினந்தோறும் இது ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த திருத்தப்பட்ட பஞ்சாங்கத்தை எழுதுகிறாங்க. அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில் தான் சாட்டர்னுடைய டிரான்சிட் வந்து March 29, 2025 நீங்கள் வந்து அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த சாட்டர்ன் மூவ்மெண்ட் தெரியும். டிகிரி வைஸ் அதை மாறிடும். இப்போ வந்து 7 கோள்கள் ஒரே லைனில் நின்றுது, 8 கோள்கள் ஒரே லைன், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூப்பர் ஆப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த சாட்டர்னோட டிரான்சிட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ஷனுக்குனா அது உண்மையிலே நகருதா இல்லையான்னு எப்படி கன்ஃபர்மேஷன், அது ப்ரிடிக்ஷனுக்கு வேணும். ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ, அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து ஃபிக்ஸடாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது, திருக்கோயிலுக்கு பூஜைகளுக்காக பண்ணது. அதை அவங்க எந்த வகையிலுமே வந்து திருக்கணிதம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருக்கணிதம் என்பது நம்ம ப்ரிடிக்ஷனுக்கும் நம்மளுடைய ஃபாலோவுக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் மாறிடுச்சுன்னா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுடைய மாற்றங்களே அதுக்கு ஒரு சாட்சி, அவ்வளோதான் வித்தியாசம். இது 2வது. 3வது, நிறைய பேர் கேட்டாங்க, உலகத்துக்கு ஏதாவது ஆபத்துக்கெல்லாம் வருமா இந்த மாதிரி டிரான்சிட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சிலதெல்லாம் அப்சர்வ் பண்ணதில்லை. சனி ராகு இந்த கன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்தில் கொஞ்சம் இருக்குது. ஏப்ரலில் வந்து சுக்கிரனும் அது கன்ஜெக்ஷன் ஆகும், புதனும் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் வரும்போது ஒரு சில இயற்கை அல்லது உலகத்துக்குன்னு சொல்லலாம், ஒரு சில விளைவுகள் ஏற்படுறதுல வாய்ப்பு இருக்குது. அது எந்த வீட்டில் இருக்குது? மீன வீட்டில் இருக்குது. அது மீன வீடு ஒரு ஜலம், வாட்டர், நீர். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட சப்போஸ் ஒரு வெள்ளம் இருக்குது, அதுவே அதிகமான ஒரு உஷ்ணமோ இல்லை புயலோ கூட அது கிளம்பும். இல்லைனா இடி மின்னல் சொல்கிறோம். இயற்கையாக என்ன வேணால் அது விளையும். அது எப்படி வேணால் அது ஃபார்ம், அது வந்து ஒரு எனர்ஜிலேருந்து வேறு எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே சூரியன் இருக்குது, சூரியனா நெருப்பு. அங்கே வந்து புதன் இருக்கார், அங்கே வந்து இந்த சமயத்தில் சுக்கிரன் இருக்குது, அங்கே ராகுவும் இருக்குது, அங்கே வந்து சனியும் இருக்குது. அப்போ ஒரு திடீர் ஒரு பள்ளம், திடீர் ஒரு வெடிப்பு, திடீர் ஒரு பிளக்கிறதுன்னு சொல்கிறது, இல்லை வெள்ளம் வருதுன்னு சொல்கிறது, இல்லை அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இயற்கையான ஒரு சீற்றம்னு சொல்லலாம். இல்லை அந்த பர்டிகுலர் அந்த ராசியை வந்து நான் எப்படி கணிச்சிருக்கேன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட், வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இந்த விளைவுகளுடைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உலக குளோபல் மேப்பாக வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக நீங்கள் வச்சாலும் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர். இது நான் ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை நான் எப்படி கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.